ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி பாலிட்டி 2022 வந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 25 கொஸ்டின் நம்ம டெஸ்ட்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் அடுத்து இருக்க 26 முதல்ல 50 வரைக்கும் இதில் இந்த வீடியோலையும் ஒரு 25 கொஸ்டின் நம்ம டெஸ்ட் பார்க்கலாம். நான் கேள்வி படிக்கும்போதே உங்களுக்கு ஆன்சர் ஞாபகம் வந்துருச்சுன்னா நம்ம ஓகே கரெக்டாக நம்ம ரிவிஷன் பார்த்துட்ருக்குறோன்னு அர்த்தம். அதுக்கான ஒரு டெஸ்ட் மாதிரி தான் இது. அதாவது நமக்கு ரிவிஷனுக்கும் நம்ம ஞாபகம் வருதா அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் 25 கொஸ்டின் பார்க்கலாம். 26வது கேள்வி, கீழமை நீதிமன்றங்கள் குறித்த சரத்து எது? கேள்வி, கீழமைனா ஒன்றும் இல்லை, கீழவை மேலவைன்னு நம்ம படிக்கிறோம்ல, அந்த கீழவை தான் கீழமைன்னு கொடுத்துருக்காங்க. கீழவை நீதிமன்றங்கள் குறித்த சரத்து எது? ஞாபகம் வந்துருச்சா? ஆன்சர் பார்க்கலாமா? சி தான் ஆன்சர். 237வது சரத்து தான் கீழவை நீதிமன்றங்கள் குறித்த சரத்தாக, கீழமை நீதிமன்றங்கள் குறித்த சரத்தாக இருக்கிற சரத்து 237வது சரத்து. 27வது கேள்வி, உயர்நீதிமன்றம் தன்னகத்தே கொண்ட மாநிலம், உயர்நீதிமன்றங்கள் இருக்கிற மாநிலங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? இதில் ஆப்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். ஆப்ஷன் வந்து நாகாலாந்து, கோவா, மிசோரம், அருணாச்சல பிரதேசம். இதில் வந்து எந்த மாநிலம் வந்து உயர்நீதிமன்றம் தன்னகத்தே கொண்ட மாநிலமாக உள்ளது? ஆன்சர் ஞாபகம் வந்துருச்சா? பார்க்கலாமா? ஆன்சர் பி தான், கோவா. கோவா தான் உயர்நீதிமன்றம் தன்னகத்தே கொண்ட மாநிலம். அதாவது இந்த கொடுத்துருக்க 4 மாநிலங்களில் கோவா மாநிலம் மட்டும்தான் நீதிமன்றம் தன்னகத்தே கொண்ட மாநிலமாக இருக்குது. நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் இல்லை. அடுத்தது 28வது கேள்வி, மாநில சட்டமன்றம் பற்றிய தவறான கூற்றை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் மாநில சட்டமன்றத்தை குறித்து தவறான கூற்று நம்ம படித்தாதான் நமக்கு தெரியும். அதனால் ஏ, மாநில சட்டமன்றம் மேலவையை உருவாக்க மாநிலம் சாதாரண பெரும்பான்மை கொண்ட தீர்மானம் மூலம் பரிந்துரை செய்யலாம். இது வந்து கரெக்டு தான். மாநில சட்டமன்ற மேலவையை உருவாக்க மாநிலம் சாதாரண பெரும்பான்மை கொண்ட தீர்மானம் மூலம் பரிந்துரை செய்யலாம். இந்த கூற்று கரெக்டு. பி, மிக குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை கொண்ட சட்டப்பேரவை கேவான்னு கொடுத்துருக்காங்க. கோவா தான் கேவான்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியானது தான். தவறான கூற்றை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சி வந்து மேலவை உறுப்பினர்கள் 40க்கு குறைவாக இருத்தல் வேண்டும். இது தவறான கூற்று. மேலவை உறுப்பினர்கள் 40க்கும் அதிகமாக தான் இருக்கணும், குறைவாக இருக்கணும்னு சொல்கிறது தவறானது. இதில் ஆன்சரும் சி தான். டியும் பார்த்துடலாம். மேலவை பட்ஜெட் மீது விவாதம் நடத்தலாம், ஆனால் கோரிக்கைகள் மீது வாக்களிக்க முடியாது. இதுவும் கரெக்டு தான். 28வது கேள்வி, மாநில சட்டமன்றம் பற்றிய தவறான கூற்று எதுனா சி, மேலவை உறுப்பினர்கள் 40க்கும் குறைவாக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறது தவறான கூற்று. 29 சரியான கூற்றை காண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று, தமிழகத்தின் முதல் ஆளுநர் வெலிங்டன் பிரபு, விடுதலையின் போது ஆளுநர் ஆர்ச்சிபால்டு எட்வர்ட், குடியரசான பின்பு ஸ்ரீ பிரகாசா அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியான கூற்றா? இல்லை. அதிக காலம் ஆளுநராக பதவி வகித்தவர் சுர்ஜித் சிங் பர்னாலா, குறுகிய காலம் இருந்தவர் எம் இஸ்மாயில். இது சரியான கூற்றா அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் உங்கள் எண்ணத்தில் கரெக்டாக தோணுதான்னு பாருங்கள். நான் லாஸ்ட்டாக வந்து ஆன்சர் சொல்கிறேன். 3வது கூற்று, தமிழகத்தின் முதலமைச்சர் சுப்பராயலு. இது சரியானது தான். 4, அதிக காலம் முதலமைச்சராக பதவி வகித்தவர் எம்ஜிஆர். இது சரியானதா? 5 முறை முதலமைச்சராக பதவி வகித்தவர் கருணாநிதி, ஜெயலலிதா. இதில் வந்து சரியான கூற்று சி தான். எதுனா 3 தவிர சரியான கூற்று 3 தான். 3 தவிர மற்றதெல்லாம் சரியான கூற்று. சி தான் ஆன்சர். அடுத்தது 30வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது உயர்நீதிமன்றத்தின் அசல் அதிகார வரம்பு அல்ல?
மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர், திருமணம், எம்பி அண்ட் எம்எல்ஏ தேர்தல் பிரச்சனைகள், அடிப்படை உரிமைகள், இது 4ல் எது உயர்நீதிமன்றத்தின் அசல் அதிகார வரம்பு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? ஆன்சர் ஏ தான். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் தான் வந்து உயர்நீதிமன்றத்தின் அசல் அதிகார வரம்பு இல்லை. மற்ற 3மே அதிகார வரம்பில் தான் இருக்குது. 31வது கேள்வி, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி யார்? ஞாபகம் வந்துருச்சிங்களா? மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி யார்? ஆன்சர் பார்த்துடலாமா? ஏ தான் ஆன்சர். தாமஸ் டிரே தான். தாமஸ் டிரே தான் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி ஆவார். 32, உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்பான கீழ்கண்டவற்றுள் எது தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க. 4 இணை கொடுத்து உள்ளாட்சி அமைப்புகளில் தொடர்பானது, ஆனால் எது தவறானது? ஒன்று தவறானதாக இருக்குது. அது எதுன்னு பார்க்கலாம். ஏ 243 ஏ கிராம சபை கரெக்டு தான். பி 241 எல் பணிக்காலம். சி 243 டி இடஒதுக்கீடு பற்றியது தான். டி 243 எஃப் வந்து தகுதி இழப்பு பற்றியது தான். இதெல்லாம் கரெக்டான இணை தான். இதில் தவறான இணை எது அப்படின்னா 32வது கேள்விக்கு பி தான் தவறான இணை. 243 எல் அப்படிங்கிறது பணிக்காலம் அல்ல. இது மட்டும்தான் தவறானது, மற்ற 3ம் சரியானது. 33வது கேள்வி, கிராம ஊராட்சியின் மேற்பார்வையாளர் யார்? கிராம ஊராட்சிகள் இருக்கு இல்லையா, அதுக்கு மேற்பார்வையிடுகிறவர் யார் அப்படின்னா ஏ வந்து விஓவா, பி வட்டாட்சியரா, சி மாவட்ட ஆட்சியரா, டி ஊராட்சி தலைவரா? இதில் 4 பேரில் கிராம ஊராட்சியின் மேற்பார்வையாளர் யார்? ஆன்சர் பார்த்துடலாமா? ஆன்சர் வந்து சி தான். மாவட்ட ஆட்சியர் தான் கிராம ஊராட்சியின் மேற்பார்வையாளராக இருக்கிறாரு. அடுத்தது 34வது கேள்வி, டெல்லியில் சட்டமன்றம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. டெல்லியில் சட்டமன்றம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. ஞாபகம் வந்துருச்சிங்களா? ஆன்சர் பார்த்துடலாமா? 34 சி தான் ஆன்சர். 1992. டெல்லியில் சட்டமன்றம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1992. 35வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை காண்க. 4 கூற்று கொடுத்து தவறான கூற்று பார்க்கலாம். ஏ அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம் தவிர பிற இடங்களில் உள்ள எஸ்சி எஸ்டி பகுதியினரின் நிர்வாகம் பற்றி 5ஆம் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது சரிதான். அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா மற்றும் மிசோரம், நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் போய் பார்த்திங்கன்னா அட்டவணைகளை குறித்தே தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் போய் பார்த்திங்கன்னா எல்லா அட்டவணைகளும் தெளிவாக கொடுத்துருப்பேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவும் பாருங்கள். அதாவது இது கரெக்டானது தான். அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் தவிர பிற இடங்களில் உள்ள எஸ்சி எஸ்டி பகுதியினரின் நிர்வாகம் பற்றி எந்த அட்டவணை குறிப்பிடுதுன்னா 5ஆம் அட்டவணை தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது கரெக்டு. பி அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா மிசோரம் தவிர பகுதியில் வாழும் பழங்குடியினர்களின் நிர்வாகம் 6ஆம் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவும் சரியானது தான். 6வது அட்டவணையில் தான் அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் தவிர பகுதியில் வாழும் பழங்குடியினர் நிர்வாகம் இருக்குல்ல, அந்த பழங்குடியினர் நிர்வாகம் வந்து 6வது அட்டவணையில் தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது நம்ம வீடியோவில் தெளிவாக இருக்கும் பாருங்கள். அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது, இது சரியானது. சி கூற்று பார்க்கலாம். பழங்குடியினர் நிர்வாகம் தொடர்பான 2ஆம் குழு 2002 அமைக்கப்பட்டது. இது சரியானது. பழங்குடியினர் நிர்வாகம் தொடர்பான 2ஆம் குழு 2002 அமைக்கப்பட்டது. டி யூனியன் பிரதேசங்களின் தனி நீதிமன்றங்கள் பெற்றிருக்கவில்லை. இது மட்டும்தான் தவறான கூற்று. இதில் வந்து கேள்வி தவறான கூற்று தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டி தான் ஆன்சர். யூனியன் பிரதேசங்களுக்கு தனி நீதிமன்றங்கள் பெற்றிருக்குது, ஆனால் இங்கே பெற்றிருக்கவில்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் இது தவறான கூற்று ஆகும். 36 மாநிலங்களிடையே
இடையேயான தொழிலும் வணிகமும் குறித்த அரசியலமைப்பு பாகம் எதுன்னு கேட்குறாங்க. மாநிலங்களுக்கு இடையேயான பாகம்னா பகுதி தான், பகுதின்னு சொல்லுவோம்ல. இதுவும் நம்ம வீடியோவில் இருக்குது நம்ம சேனலில். இது பகுதிகள் பற்றியும் 22 பாகங்களை பற்றியும் நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். மாநிலங்களிடையேயான தொழிலும் வணிகமும் குறித்த அரசியலமைப்பு பாகம் எது அப்படின்னா ஆன்சர் பார்த்துடலாமா? ஏ தான். 13வது பாகத்தில் தான் மாநிலங்களுக்கு இடையான தொழிலும் வணிகமும் குறித்த அரசியலமைப்பு கொண்ட பாகமாக இருக்குது. அடுத்தது 37, காஷ்மீர் மாநிலம் தொடர்பான தவறான கூற்றை காண்க. கூற்று கொடுத்துட்டு தவறான கூற்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று, நிதி நெருக்கடி நிலை பிறப்பிக்க முடியாது, சரிதான். 2வது, தனியான அரசியலமைப்பினை பெற்றுள்ளது, இதுவும் சரி. 3வது, காஷ்மீர் மாநிலம் குடியுரிமை சிறப்பு அந்தஸ்து உள்ளது, குடியுரிமைக்கு சிறப்பு அந்தஸ்து உள்ளது, இது தவறானது. மாநில அரசியலமைப்பின் படிப்பிலான ஆளுநர் ஆட்சி, எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலத்திடம் உள்ளது, இது சரியானது தான். இதில் தவறான கூற்று சி தான். காஷ்மீரில் மாநில குடியுரிமைக்கு சிறப்பு அந்தஸ்து உள்ளதுங்கிறது தவறானது. அடுத்தது 38வது கேள்வி. இன்னும் 2 ஆப்ஷனும் பார்த்துடலாம். 6 ஆயுதமேந்திய கலவரத்தின் காரணமாக தேசிய நெருக்கடி நிலை பிறப்பிக்க இயலாது, இது சரியானது. சிறப்பு அந்தஸ்து சரத்து 370 பகுதி 21 உள்ளது, இது சரியானது தான். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சரத்து 370 பகுதி 21 தான் உள்ளது. இதில் ஆன்சர் 37க்கு ஆன்சர் சி. 2 மட்டும்தான் தவறானது, மற்றதெல்லாம் சரியானது. 2 மட்டும் எது தவறான, தனியான அரசியலமைப்பின் பெற்றுள்ளதுன்னு சொல்கிறது தவறானது, மற்றதெல்லாம் சரியானது. காஷ்மீர் மாநில குடியுரிமைக்கு சிறப்பு அந்தஸ்து இருக்குது, மாநில அரசியலமைப்பின் படியிலான ஆளுநர் ஆட்சி இருக்குது, எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலத்திடம் தான் இருக்குது, நிதி நெருக்கடி நிலை பிறப்பிக்க முடியாது. அதனால் இதில் தவறானது தனியான அரசியலமைப்பை பெற்றுள்ளது காஷ்மீர் மாநிலம் அப்படிங்கிறது மட்டும்தான் தவறானது. 38வது கேள்வி, தவறான இணையை காண்க. இணை கொடுத்துட்டாங்க. ஏ, பணியாளர் தேர்வாணையம் 315 323 வரைக்கும் கரெக்டா? இது கரெக்டு தான். பி, சிஏஜி 130 முதல் 137 வரை, இது தவறானது தான். எஸ்சி எஸ்டி ஆணையம் 338 338 ஏ எஸ்சி எஸ்டி ஆணையத்தை குறித்ததான சரத்தாக இருக்குது. தலைமை வழக்கறிஞர் குறித்ததான சரத்து 76. இதில் சரத்து தான் கொடுத்துருக்காங்க, ஆர்டிக்கல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் தவறான இணை எது அப்படின்னா 38வது கேள்விக்கு பி தான் தவறான இணை. சிஏஜி குறித்ததான சரத்து எந்த ஆர்டிக்கல் சிஏஜி குறித்து சொல்லுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்புறமா சொல்கிறேன். பணியாளர் தேர்வாணையம் 315 323 வரை குறிப்பிடுது. எஸ்சி எஸ்டி ஆணையம் 338 338 ஏ குறிப்பிடுது. தலைமை வழக்கறிஞரை குறித்து 76வது சரத்து குறிப்பிடுது. தவறான இணை பி. அடுத்தது 39, மத்திய அலுவலக மொழிச்சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? மத்திய அலுவலக மொழிச்சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் பார்த்துடலாமா? 39க்கு சி தான் ஆன்சர், 1963. மத்திய அலுவலக மொழிச்சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1963. 40, எப்பதவிக்கு 65 வயதினை உச்ச வயதாக நிர்ணயம் செய்யப்படவில்லை. 65 வயதுக்கு தான் உச்ச வயதாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்காங்கல்ல சில பதவிகளுக்கு. எந்த பதவிக்கு 65 வயது இருந்தாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு உச்ச வயதாக 65 வயதினை உச்ச வயதாக அதிகபட்ச உச்ச வயதாக நிர்ணயம் செய்யப்படவில்லை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏ தேர்தல் ஆணையரா, பி நிதிக்குழு தலைவரா, சி சிஏஜியா, டி யூபிஎஸ்சி தலைவரா?
இதில் யார் எந்த பதவி 65 வயதினை உச்ச வயதினாக நிர்ணயம் செய்யப்படவில்லை? ஆன்சர் பார்த்துடலாமா? 40வது கொஸ்டினுக்கு பி தான் ஆன்சர். நிதிக்குழு தலைவருக்கு தான் 65 வயதினை உச்ச வயதாக நிர்ணயம் செய்யப்படவில்லை. மற்றபடி தேர்தல் ஆணையர், சிஏஜி, யூபிஎஸ்சி தலைவர் இவங்க 3 பேர்த்துக்குமே 65 வயது தான் உச்ச வயதாக நிர்ணயம் செய்யப்பட்டு உள்ளது. நிதிக்குழு தலைவருக்கு மட்டும்தான் செய்யப்படவில்லை. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 41 சந்தானம் குழுவின் பரிந்துரையின்படி உருவாக்கப்பட்டது எந்த குழு, அதாவது எந்த ஆணையம்னு கேட்குறாங்க. சந்தானம் குழுவின் பரிந்துரையின்படி உருவாக்கப்பட்ட குழு எது? ஆன்சர் பார்த்துடலாமா? 41க்கு டி தான் ஆன்சர். மத்திய கண்காணிப்பு குழு. சந்தானம் குழுவின் பரிந்துரையின்படி உருவாக்கப்பட்ட குழு எது அப்படின்னா மத்திய கண்காணிப்பு குழு. 42 தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரின் பதவிக்காலம் என்னன்னு கேட்குறாங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரின் பதவிக்காலம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? ஆன்சர் சி தான் ஆன்சர். 42வதுக்கு சி ஆன்சர். 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை தான் தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரின் பதவிக்காலமாக உள்ளது. எது? 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது முடியும் வரை தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரின் பதவிக்காலம் ஆகும். 43 மத்திய கண்காணிப்பு குழு தலைவரின் பதவிக்காலம் என்ன? மத்திய கண்காணிப்பு குழு தலைவரின் பதவிக்காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? 43க்கு ஆன்சர் ஏ தான். 4 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை தான் மத்திய கண்காணிப்பு குழு தலைவரின் பதவிக்காலமாக உள்ளது. 44வது கேள்வி பார்க்கலாம். 44 அலுவலக மொழி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? அலுவலக மொழி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் பார்த்துடலாமா? 44வதுக்கு ஆன்சர் பி தான் ஆன்சர். 1960. 1960 தான் அலுவலக மொழி ஆணையம் அமைக்கப்பட்டது. 45 தவறான இணையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சரத்து 345 ஏ மாநில ஆட்சி மொழி குறித்தது. பி சரத்து 348 நீதிமன்றங்களின் மொழியை பேசுகிறது. சி சரத்து 350 பி தாய்மொழி கல்வியை பற்றியது. டி சரத்து 351 இந்தி மொழி முன்னேற்றத்தை பற்றியது. இதில் தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. தவறான இணை பார்த்துடலாமா? 45க்கு சி தான் தவறான இணை. அதாவது சரத்து 350 பிங்கிறது தாய்மொழி கல்வி குறித்தது அல்ல. இது மட்டும்தான் தவறானது. மற்ற சரத்து 345 மாநில ஆட்சி மொழி சரி. சரத்து 348 நீதிமன்றங்களின் மொழியை குறிக்கிறது சரி. சரத்து 351 இந்தி மொழி முன்னேற்றத்தை குறித்தது, இதுவும் சரியானது. 46வது கேள்வி. அடுத்து குல்தீப் சிங் ஆணையம் 2002 இது எதற்காக கொண்டு வரப்பட்டது? குல்தீப் சிங் ஆணையம் 2002 ஆப்ஷன் நிதி சீர்திருத்தம், பி மத்திய மாநில உறவு, சி அரசியலமைப்பு திருத்தம், டி தொகுதி மறுவரையறை. இதில் எது சரியான விடை? ஆன்சர் பார்த்துலாமா? 46க்கு டி தான் சரியானது. தொகுதி மறுவரையறைக்காக தான் குல்தீப் சிங் ஆணையம் 2002 கொண்டு வரப்பட்டது. 47வது கேள்வி. அரசியலமைப்பு சட்டம் செயல்பாடு குறித்த ஆணையம் 2002. அரசியலமைப்பு சட்டம் செயல்பாடு குறித்த ஆணையம் 2002 எதுக்காக கொண்டு வரப்பட்டது? யார் அப்படின்னா யாருன்னு பார்த்துலாம். வெங்கடாஜல ஐயா, கேசி சந்தானம், நரசிம்மன், செல்லையா. இதில் ஆன்சர் 47க்கு ஏ தான் ஆன்சர். வெங்கடாஜல ஐயா அவருடைய தலைமையில் தான் அரசியலமைப்பு சட்டம் செயல்பாடு குறித்த ஆணையம் 2002 அமைக்கப்பட்டது. 48வது கேள்வி. தவறான இணையை காண்க. ஏ பாகம் 8 மாநில ஆட்சி மொழி, இது கரெக்டு தான். பி பாகம் 10 நீதிமன்றங்களின் மொழி, இது சரியா தவறு. பாகம் 12 தாய்மொழி கல்வி, பாகம் 16 இந்தி மொழி முன்னேற்றம். இதில் தவறான இணை எது அப்படின்னா 48க்கு பி தான் தவறான இணை. பாகம் 10ங்கிறது நீதிமன்றங்களின் மொழி இல்லை. மற்ற 3ம் சரியானது. பாகம்
8 மாநில ஆட்சி மொழி குறித்தது. பாகம் 12 தாய்மொழி கல்வி. பாகம் 16 இந்தி மொழி முன்னேற்றம். 49வது கேள்வி, அரசியலமைப்பு சட்டம் செயல்பாடு குறித்த ஆணையம் 2002. ஆன்சர் பார்த்துடலாமா? அரசியலமைப்பு சட்டம் செயல்பாடு குறித்த ஆணையம் 2002. ஆன்சர் டி தான். இவை அனைத்துமே சரியானது. நிறுத்தி வைத்தல், ஓய்வு அளித்தல், காலம் தாழ்த்தல், இவை அனைத்துமே செயல்பாட்டை குறித்ததான அரசியலமைப்பு சட்ட செயல்பாடு குறித்த ஆணையத்ததான சரியானது. இவை அனைத்துமே. 50வது கேள்வி, அரசியலமைப்பு சட்டம் செயல்பாடு குறித்த ஆணையம் 2002. ஆன்சர் பி தான் ஆன்சர். அரசியலமைப்பு சட்டம் செயல்பாடு குறித்த ஆணையம் 2002. ஆன்சர் கேசி சந்தானம். அரசியலமைப்பு சட்டம் செயல்பாடு குறித்த ஆணையம் கேசி சந்தானம் தான் ஆன்சர். வீவர்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அடுத்த முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். 25க்கு 25 யார் டெஸ்ட்டில் வாங்கினீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சிஏஜி குறித்ததான ஆர்டிக்கலும் கேட்டிருந்தேன். அதுவும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.